ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த உப்பு ஜாடியில் நம்ம உப்பு போடும்போது கொஞ்சம் ஈர நயப்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த உப்பு ஜாடியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் நம்ம அந்த சோத்துக்குள்ள சாப்பாட்டு அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே உள்ளாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம உப்பை போட்டு வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு அந்த ஈர நயப்பே அதில் வராது. அப்புறமா அதுக்கு மேலே 2-3 கிராம்பையும் போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த உப்பு ஜாடிக்குள்ளே ஒரு மாதிரி ஈர நயப்பு வரும் பார்த்தீங்களா, அது இருக்கவே இருக்காது. அப்புறம் அடுத்தது நம்ம கிச்சனில் கத்திரியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது ரொம்ப வெட்டாமல் இருந்துச்சுன்னா இது பரல் உப்பு தான். அந்த உப்பில் வச்சு இப்படியே நல்லா அதை கட் பண்ணணும். அப்புறம் அது ஏதாவது பேப்பர்லாம் கட் பண்ணி பாருங்கள், சூப்பராக கட் ஆகும். சரிங்களா? மிக்ஸி ஜாரில் உள்ள பிளேடு நல்லா அரைச்சி நல்லா மழுங்கி இருக்கும். அதை நல்லா ஷார்ப்பாக்கணுனாலும் நம்ம இந்த பரல் உப்பு இருக்குல்ல, இதில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 அடி அடிச்சிட்டா வரும். அதுக்கப்புறமா ஏதாவது அரைச்சி பாருங்கள், நல்லா சூப்பராக அரையும். அவ்வளோதான், 2 தடவை அடிச்சுட்டா போகிறோம். அந்த பிளேடு ரொம்ப ஷார்ப்பாயிரும். மாவு நம்ம வீட்டில் அரைச்சி பொடிச்சு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கும்போது கொஞ்ச நாள் கழியும் போது அதில் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி கோதுமை மாவை அதில் டப்பாவில் தட்டிட்டு நம்ம அந்த மாவுக்கு மேலே 2 பிரிஞ்சி இலையை போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டா எவ்வளோ நாள் வேணாலும் அதில் வண்டு புழு எதுவுமே வராது. பார்த்துக்கிடுங்க. நம்ம அந்த மாவை நம்ம எடுக்கும் போதும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் நம்ம பால் காய்க்கும் போது பால் சில நேரங்களில் பொங்கி ஒழிஞ்சிரும். அப்போ நம்ம துணியை வச்சு தொடச்சிட்டு நம்ம அந்த துணியை க்ளீன் பண்ணி போடுவோம். எப்படி தான் அந்த துணியை க்ளீன் பண்ணி போட்டாலும் அதில் பால் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம நீட் பண்ணணும். இப்படியே எடுக்கும்போது ஸ்பாஞ்ச் எல்லாத்தையும் உறிஞ்சி அப்படியே எடுத்துரும். சரிங்களா? நீட்டாக அதை அப்படியே எடுத்துரும். அப்புறம் அந்த ஸ்பாஞ்சை நம்ம தண்ணியில் கழுவிட்டா போதும், எந்த ஸ்மெல்லுமே வராது, நீட்டாக இருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு கதை நம்ம அப்படியே நீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கிச்சன் டவல் வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துடணும். பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது? பார்த்தீங்களா நீட்டாக இருக்கா? இந்த டிப்ஸை உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.